இப்போ எஸ்ஐ பிசிக்கல் போயிட்டு இருக்கு. இப்போ ரஞ்சித் வந்து ஏற்கனவே போலீஸ்ல 6 கார் ஸ்டார் போட்ட மாணவன் இப்போ எஸ்ஐக்கு தயாராகிட்டு இருக்கான். இப்போ பாருங்க ரோப் ஏறுறான். ரோப் ஏறிட்டு வரட்டும். உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு சந்தேகம் இருக்கு. அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்றேன். ரெடி போலாம். To start. ஓகே, இப்போ பாருங்க இந்த ரஞ்சித் வந்து நல்லா ஏறுறதுனால 7 மீட்டர் கட்டி இருக்கும், ஏறிட்டு இறங்கிட்டான். ஆனால் ஒரு சில மாணவர்களுக்கு இனிஷியல் டேஸில் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு 3 மீட்டர் 4 மீட்டர் ஏறும்போது கையில் மேலேருந்து உருவிட்டு வந்துடுவீங்க இல்லையா? இந்த மாதிரி ஒரு 3-3.5 மீட்டர் போவீங்க, ஸ்ட்ரென்த் இல்லாமல் கையில் அங்கேருந்து உருவிட்டு வந்துடுவீங்க. உருவிட்டு வந்துடும்போது ஏற்கனவே நம்ம சேனல்லேயே உங்களுக்கு வீடியோ கொடுத்துருந்தோம். கையெல்லாம் புண்ணாயிடும், தோல் வலிட்டிட்டு போயிடும். அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன சார் பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் பண்ண வேண்டாம். ஒரு 10லேருந்து 15 நாள் ரோப் ஏறுறதை தவிர்த்துருங்க. ஒரு 4 நாளில் அந்த மேலே டிஷ்யூஸ் திருப்பியும் ஃபார்ம் ஆகி திருப்பியும் தோல் உருவாக ஆரம்பிச்சிடும். அதன் பிறகு ஒரு 10 to 15 நாளில் பழைய நிலைமைக்கு வந்துடும். இதுக்காக நீங்கள் வேற எதுவும் தனியாலாம் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. இது ப்ராக்டிக்கலாக நானும் ஏறும் போது எனக்கும் நடந்திருக்கு, நிறைய மாணவர்களுக்கு நடந்திருக்கு. நான் கூட இருந்து பார்த்துருக்கேன். அதனால் அதுக்கு பயந்துக்கிட்டு வேற எதுவும் கை என்ன ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் இது பயப்பட தேவையில்லை. அது தானாகவே ஒரு 10 to 15 நாள் ரெஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக திரும்பவும் புது தோல் மேலே ஃபார்ம் ஆகிடும். அதன் பிறகு நீங்கள் உங்களுடைய ரொட்டீன் ஒர்க் அவுட்டை திரும்பியும் தொடரலாம். ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. ரைட்.